இந்த லவ் வந்து 2 இயர்ஸ் ரொம்ப இழுத்துட்டு போனது காரணம் இந்த பிரச்சனை தான். ஏன்னா 2 பேருக்கும் நான் வந்து ஓவர் எக்ஸ்பிரசிவ் பர்சன். நான் எனக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப லவ் கொட்ட மாட்டோம். எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப எதிர்பார்க்கறது நமக்கு வராது. எனக்கு சின்ன சின்ன விஷயத்துல ரியாக்ட் பண்ண நினைப்பேன். இவர் எதுக்கு ரியாக்ஷனே பண்ண மாட்டார். அதனால இவர் லவ் வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் வேஸ்டா போய். ஐயா படத்துல நிறைய ரியாக்ஷன் கொடுக்குறீங்க போல, நிஜ வாழ்க்கையில ரியாக்ஷன் கம்மியா இருக்கு. ஆமா கொஞ்சம் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட் நடந்து பேசலன்னா 10 நாள் விட்டுருவாரு, 10 நாள் விட்டுருவாரு. என்னடா 10 நாள் பேசாம இருக்காரு, அப்புறம் நம்மளா போய் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு பர்சன். இது ஒரு உண்மையான லவ்னு என்ன சொல்லுவாங்க, உடனே தேடி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க, ஏதாவது வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. கிஃப்டெல்லாம் நான் கேட்டு வாங்கணும் வாட்ஸ்அப்ல. அது கூட இல்லையா? இல்ல ஒரே ஒரு தெரிஞ்ச ஒரே சிம்பிள் ஹார்ட். அந்த ஹார்ட் ஒன்று போட்டு அது வந்து ஃபிளிக்கரிங் பண்ண விடுவார். அது ஒன்று தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரே எமோஜி. மத்தபடி இந்த காதல் கவிதை எழுதுறது அந்த ஃபிளிக்கரிங் ஆர்ட் உங்களுக்கு யாரோ அனுப்பி இருப்பாங்க, அது அப்படியே ஃபார்வர்ட் மேபி ஐயோ நான் வர நல்லா போற ஷோல இல்ல அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி இல்ல. நான் இல்ல மொபைல்ல கையில குத்துடுவேன். அந்த பிரச்சனை இல்ல. ஐயா நான் அப்படி சொல்லல ஐயா, நான் கேள்வி கேட்டாலே உண்மைதான். அதான் அந்த லவ் அப்படின்னு ஓகே ஒரு டைம்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, இஸ் த பர்சன் அப்படின்னு எங்க அது சங்கீதா அவர்களுக்கு முடிவாச்சு? எனக்கு எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் இடத்த ஃப்ரெண்ட் அவர் எங்கள் அப்பா எப்படின்னா இவர் மாதிரி தான் கொஞ்சம் எவ்வளோ ஒரு சீரியஸ் சுச்சுவேஷனில் சீரியஸாக இருக்க மாட்டார். ஏதாவது காமெடி பண்ணிட்டு ஏதாவது ரகலை பண்ணிட்டு இருப்பார். அந்த மிஸ்ஸிங் அவர் இல்லைங்கிறப்போ அந்த இடத்த இவர் ஃபுல்ஃபில் பண்ணும்போது எனக்கு வந்து ஓகே இவர் தான் எனக்கு லைஃப்பில் வேணும். ஏன்னா நான் இங்கே சென்னை வந்து தனியாக இருக்கும்போது எங்கள் அப்பா தான் நிறைய அப்பா அம்மா கூட நான் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கிறதுனால தான் நான் வந்து என்னால் அலோன்லியாக இங்கே ஒரு சர்வே பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு வந்து மேரேஜ் பார்ட்னராக ஒரு சப்போர்ட்டிவ் இல்லைனாலும் கூட ஒரு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக ஒரு பார்ட்னர் வேணுங்கிற மாதிரி ஒரு இதுவும் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த வகையில் எல்லா விஷயத்திலுமே ஒரு சீரியஸாக எடுத்துக்காம ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிற ஒரு கேரக்டர்னா இவர் தான். ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்காருன்னு அப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்பாவோட மிஸ்ஸிங் நிறைய இவர் தான் மறக்க வச்சார். அது ஒரு மெயின். அங்கே ஒரு பாரிஸ் இருக்குன்னா இங்கே ஒரு பாரிஸ் இருக்கு. அது ஒரு ஈஃபில் டவர்னா இது ஒரு ஈஃபில் டவர். ஈவில் டவர் மாதிரி அப்படின்னா அது மாதிரியா இருந்தாலும் அது ஒரிஜினலா பண்ண வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கே வந்து ஹேட்ஸ் ஆஃப். நிஜமா ஐ திங்க் மக்கள் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும். அதனால ஏதாவது எங்களால முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல எங்கிட்ட வந்து என்ன மேல இந்த லவ்ல பண்ணேன்னு சொன்னாரு. நான் வந்து பாரிஸ் கூட்டு போங்கன்னு கேட்டதுக்காக உனக்காகவே பண்ணிருக்கேன் பாருமா, இங்கேயே சென்னையிலே பாரிஸ் வந்துருச்சுன்னு சொன்னாரு. as a wife forget you married and all that. நான் முன்னாடில இருந்தே கேக்குறேன், சங்கீதா அவர்களுக்கு முன்னாடி அவரை தெரியணும் பொழுது நிறைய கமெண்ட்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க, அவரே எவ்வளவு பேசுறான்னு உங்க ஜோக்ல தான் பாத்துருப்பாங்க என்ன யார் அந்த பைத்தியம் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்ல, பட் நிறைய காதுபட நிறைய விஷயம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்றத அப்ப யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் கேட்டு கன்ஃபார்மா இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது வந்ததா? அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சொல்லதானே செய்வாங்க. நம்ம அந்த கேட்டு அது தானே பண்ணிட்டு இருந்தோம். இல்ல எல்லாரும் வெளி தோற்றத்தை பாக்குறாங்க. என்ன பொறுத்த மட்டும் இவருக்குள்ள ஒரு பயங்கர ஒரு குட் ஹார்ட்டட் இருக்கு. இவரை கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார்கிட்ட வேணா கேளுங்களேன், இவர் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் ஒரு ரிமார்க் சொல்ல மாட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, எங்க ஸ்வீட் ஹார்ட்டுங்க, குட் ஹார்ட்டடுங்க, நல்லா பாத்துக்கோங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, என்ன நல்லா பாத்துக்கோங்க. அதுதான் பயமா இருக்கு. பொண்ணுங்களை தானே பாத்துக்க சொல்லுவோம், நீங்க எல்லாரும் என்ன பாத்துக்க சொல்றீங்கன்னா இல்லங்க அவ்வளவு ஸ்வீட் ஹார்ட்டுங்க, நல்லா பாத்துக்கோங்க, இவர மாதிரி நல்லவர் கிடைக்க மாட்டாருன்ட்டு.